வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். CTET சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதற்கான அறிவிப்பை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ டெட் தேர்வு போலவே நடக்கும். ஸோ இந்த CTET எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணுறது மூலயமா CBSE ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறதற்கான எலிஜிபிலிட்டின்றது வரும். அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இந்த CTET எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன்றது இம்பார்ட்டண்ட். ஸோ அதால் பிஎட் முடித்திருக்கிறவங்க அனைவருமே இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 17/9/2024. ஸோ அன்றையிலிருந்து 16/10/2024 அக்டோபர் 16ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 16/10/2024. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் டிசம்பர் 1ஆம் தேதி பேப்பர் 1 ஈவினிங்கும் பேப்பர் 2 மார்னிங் ஷிஃப்டாகவும் நடைபெறும்ன்றதை இந்த இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதால் இந்த தேர்வு பார்த்திங்கன்னா அனைத்து மொழிகள்லையுமே நடைபெறுது. ஸோ பேப்பர்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு லாங்குவேஜஸ்ன்றதை 2 லாங்குவேஜஸ்ஸு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயினாக எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸை பொறுத்தவரையில் ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு 1000 rupees ஃபார் பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1 நீங்கள் மட்டும் எழுதணும், இல்லை பேப்பர் 2 மட்டும் எழுதணுன்னா 1000 rupees. இல்லை ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்த்து எழுத போகிறீங்கன்னா 1200. அதே போல் SC ST டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பீப்புள்ஸுக்கு ஏதாவது ஒரு பேப்பர்னால் 500, ரெண்டும் சேர்த்து எழுதுறதா 600 தெரிவிச்சிருக்காங்க. சிலபஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸாமினேஷன் டிசம்பர் 1ஆம் தேதி. சிலபஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி 30 மார்க்ஸும், மேத்தமெட்டிக்ஸ் 30 மார்க்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் கம்பல்சரி 30 மார்க்ஸ், லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2. ஸோ இந்த லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 பொறுத்தவரையில் ஸோ இங்கிலீஷு, தமிழ், ஸோ நம்மளுடைய தாய்மொழி, அதே போல் எனி அதர் 1 லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இங்கே தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸுன்றது 15 மொழிகளில் நடத்தப்படுது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் 1க்கு, லாங்குவேஜ் 2க்கு தமிழையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் இது வந்து இந்த தேர்வை அனைவருமே எழுத முடியும். அதே போல் பேப்பர் 2 பொறுத்தவரை பேப்பர் 1 வந்து எந்த கிளாஸுக்குன்னு பார்த்திங்கன்னா 1 to 5th, பேப்பர் 2க்கு 6th to 8th. ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வரும். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் ஸ்டடீஸ்ன்றது 60 மார்க்ஸுக்கு வரும்ன்றதான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே 150 மார்க்ஸுக்கானது. ஸோ இதுலேயுமே சேம் ஆஸ் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 அதே அனைத்து மொழிகளிலுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம லாங்குவேஜ் 1ன்றது பேப்பர் 1ஆகவும் பேப்பர் 2ன்றது நம்மளுடைய மதர் டங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் அனைவருமே இதற்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த தேர்வை எழுதி முடிக்கிறதால CBSE ஸ்கூல்ஸுக்கும் அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் டீச்சிங் ஜாப்ஸுக்கும் எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ தமிழகத்தில் நடக்கிற டெட் தேர்வு போலயே தான் இது CTET இந்தியா முழுவதுமே நேஷ்னல் லெவலில் நடைபெறுது. த மெயின் கொஷின் பேப்பர் ஷல் பி பைலிங்குவல்ன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. அதில் இங்கிலீஷில் கம்பல்சரியாக வரும் லாங்குவேஜ் ஆஃப் த கொஷின் பேப்பர்.
தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. மாணவர்களுக்கான டீச்சர்ஸுக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.